அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். சிறையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எப்படி என்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தடை செய்யப்பட்ட பொருட்கள் சிறைக்குள் எப்படி எடுத்து செல்லப்படுகிறது என்ற கேள்வியை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்வைத்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரம். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பன்னா இஸ்மாயில் மற்றும் பிலால் மாலிக் ஆகியோரை சிறைத்துறை அதிகாரிகளால் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன், வி லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பி புகழேந்தி செல்போன் வைத்திருந்ததாக கூறி இருவரையும் சிறைத்துறை அதிகாரிகள் கடுமையாக தாக்கியதாகவும் அவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் கூறினார். இதற்கு மறுப்பு தெரிவித்த கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் இ ராஜ்திலக் சிறையில் திடீரென சோதனை நடத்திய பொழுது செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதனால் சிறைத்துறை அதிகாரிகள் மீது பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் தாக்குதல் நடத்தியதாக கூறினார். மேலும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து மருத்துவ குழுவினரை நியமித்து மூவரின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்து ஜனவரி 21 அறிக்கை தாக்கல் செய்யுமாறு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீனுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் தடை செய்யப்பட்ட செல்போன், கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் எப்படி சிறைக்குள் செல்கின்றன என்பது குறித்து சிறைத்துறை டிஜிபி அறிக்கை அளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 21 ஒத்திவைத்தனர். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.